ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ப்ளவுஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. அதாவது எனக்கு வந்து ஒரு 3 பெயிண்டிங் ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் ஆரியும் போட்டுட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து நைட்டு தான் பண்ணேன். ஏன்னா வந்து ஆரி அண்டு கோயம்பேட்டில் வேறு போய் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஆரி ப்ளவுஸும் நமக்கு இந்த மாதம் ஆர்டர் வந்திருக்கு. ஒரே ஃபேமிலிதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேரேஜ் ஃபங்க்ஷன்து. அதனால் கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நைட்டில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக இருந்ததெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. அண்டு என்ன அப்படின்னா, வெறும் பீகாக் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பேக் வந்து பீகாக் போட்டுட்டு தாஞ்சூர் ஸ்டைலில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி தாஞ்சூர் ஸ்டைல்லே வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கை வந்து சிம்பிளாக போதும்ட்டாங்க. ஃப்ரண்ட்டெலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து என்னை டெய்லி கேட்டுட்ருக்கீங்க, பெயிண்டிங்கோட ரேட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு பெயிண்டிங் ஆர்டர் வரும்போது நான் பெயிண்டிங் போடுறேன் இல்லையா, அப்போ வந்து நான் கட்டாயமாக ரேட்டிங் வந்து சொல்கிறேன் சிஸ்டர். இன்னொருத்தவங்க வீடியோ அப்படி எடுத்துலாம் வந்து நான் ரேட்டிங்கும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி போட்ட பெயிண்டிங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போட்டுட்டேன். இப்போ திருப்பியும் வந்து அதை எடுத்து போடணும். ஸோ அதனால் நம்ம புதுசாக வந்த ப்ளவுஸுங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். இனிமே வர்ற ப்ளவுஸ் நான் எல்லாமே ரேட்டிங்கோடு தான் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கு இப்போ நம்ம ரேட்டிங்கோடு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ளவுஸ்னால் இது தான். ஆல்ரெடி நிறைய போட்டிருப்பேன். நான் மாடு மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் கிருஷ்ணர் போட்டேன். அது கூட நான் ரேட்டிங் சொல்லியிருப்பேன். கிருஷ்ணர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் 5000 என்னமோ சம்திங் போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னோடய பெயிண்டிங் வரும்போது நான் கட்டாயமாக இப்போ நான் வந்து எனக்கு ஆர்டர் வருது, நான் வந்து பெயிண்டிங் ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா அதுக்கான ரேட் நான் கட்டாயமாக சொல்லிட்டு வரேன். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எப்போயாவது கேளுங்க, நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குன்னு சும்மா கேட்காதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கட்டாயமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பண்ணிவிட்டு நான் மெசேஜ் பார்க்க முடியல, அப்போ நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களா, அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என் ப்ளவுஸ் போடும்போது கட்டாயமாக அதான் கஸ்டமர் இது மாதிரி பெயிண்டிங் ஆர்டர் வரும்போது கட்டாயமாக நான் வந்து ரேட்டிங் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ரொம்ப பெருசாலாம் வேண்டாமா, பேக்கில் வந்து போட் நெக்கு, முதுகில் வந்து ஒரு A4 ஷீட்ஸில் ஒரு A4 அளவுக்கு அதாவது A4 பாதி தான், A4க்கு பெருசு இல்லை, அந்த ஷீட்டில் வந்து போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் பிரிண்ட் அவுட் வந்து கார்பன் போட்டு பிரிண்ட் அடிச்சிட்டேன். அடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸ் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்ஸ் கலர்ஸ் ஒன்று இருக்கும், ஃபேப்ரிக் கலர்ஸ்னே ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அமேசானில் இந்த மாதிரிலாம் பாருங்கள். எப்படின்னா ஒயிட் மூடி போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிலிக்ஸ் கலர்ஸ் மாதிரி வரும். அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து ப்ளூ கலர் மூடி போட்டு வரும். நீங்கள் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு போட்டு. ஆனால் நீங்கள் வந்து ப்ளூ கலர் மூடி யூஸ் பண்ணும்போது நீங்கள் அயன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரி கம்பெனியில் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபெவிக்ரியில் வந்து 2023 வந்து கொரோனா வந்திருந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு லாஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டீச்சர் ட்ரைனிங் 3 நாள் வந்து ஆன்லைனில் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி லாஸ்ட்டு நாளில் எனக்கு பயங்கரமான ஃபீவர் வந்துருச்சு அந்த சப்மிட் பண்ணுற டைமு. அப்படி இருந்துமே நான் வந்து சப்மிட் பண்ணேன். அவங்க என்னை பார்த்துட்டு, ஏன்னா லைவாக தான் வச்சாங்க, லைவாக தான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, லைவாக தான் நம்மளோட இந்தியன் ஃபோக் ஆர்ட் என்ன, நம்ம என்னென்ன பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 நாளில் என்ன அவங்க வந்து 3 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே காமிச்சேன். அப்போ காமிச்சிட்டு சொன்னப்போ அதுக்கு ஒரு 2 மாதம் ஒரு 1.5 மாதம் இருக்கும், சி கிரேட் போட்டு நமக்கு வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங்கோட கோர்சிங் வந்து முடிஞ்சிச்சின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபெவிக்ரியில் நான் டீச்சராக இருக்கேன் இப்போது. அதனால வந்து நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்குவேன். ஏன்னா எனக்கு அதில் வாங்குறது கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட்டு அண்டு வந்து பெயிண்டிங்கு, அப்புறம் பென்சில் கிரையான்ஸ் பென்சில். ஏன்னா இங்கே நான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ரெகுலர் ட்ராயிங் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவங்களுக்கு ஆயில் பேஸ்டல், வாட்டர் கலர், இது மாதிரி எல்லாமே வந்து நான் ஃபெவிக்ரி கம்பெனிலே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ
அந்த மாதிரியில் இருக்கும்போது நான் கிளாஸ் போய் கற்றுக்கும் போது ஃபேப்ரிக் பெயிண்டிங் பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டேன். மதர் கலர், ப்ரைமரி கலர், அப்புறம் வந்து தேர்ட்ரி கலர், செகண்டரி கலர், ஃபோர்ட்ரி இந்த மாதிரி வரும். ஒரு கலர்லேருந்து நம்ம இன்னொரு கலர் எத்தனை எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வந்து சொல்லி தருவாங்க. ஒரு பேசிக்கே வந்து அதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ்னாலே ஒரு ஒயிட்டு கிளாத்தில் ஒரு 16 வெரைட்டிஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் இந்த மாதிரி வந்து நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரி கற்றுக்கிட்டோம் இல்லையா, 2010லேருந்து கற்றுட்டேன்னு சொல்லியா, அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் வந்து நான் 2013 டெரக்கோட்டா, அப்புறம் இந்த பெயிண்டிங்கு, சில்க் த்ரெட் ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி 2013லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் இதெல்லாம் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதனால வந்து அப்போவே கிளாஸில் சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு எப்படின்னா, ப்ளூ கலர் பாட்டில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் கேப் போட்டு மூடி போட்ட ஃபெவிக்ரி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேக் சைடு அயர்ன் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஒயிட் கலர் கேப் போட்டு வர்ற ஃபெவிக்ரி பாட்டில், அந்த அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, அப்போ அதேமாதிரி கேமல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக அயர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளாஸில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக நான் 2 பெயிண்டிங் பாட்டில் வந்து வச்சு காமிச்சு உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி கிளியராக கூட காட்டுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஒயிட் பேஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம இதே வந்து இப்போ நீங்கள் ஒரு கேன்வாஸில் போடுறீங்க பெயிண்ட்டு. இப்போ நான் கேன்வாஸ்லலாம் போடுறோம் இல்லையா, கேன்வாஸில் போடும்போது நாங்கள் வந்து ஒரு வாட்டி இப்போது பிளேடு வுட்டு அப்படின்னா மட்டும் நார்மல் வந்து இந்த பெயிண்ட் இருக்குது பாருங்கள், நம்ம செவுத்துக்கு அடிக்கிற பெயிண்ட், ஒயிட் எமர்ஷியல் பெயிண்ட், அதுவே நாங்கள் வந்து அடிச்சுப்போம். இதுக்கு அந்த இதுக்கு கார்ட்போர்டுக்கு. இப்போ கேன்வாஸ் போர்டுனா அதெல்லாம் அடிக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே வந்து என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் பேஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஷேடிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கிளாத்தில் வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கிளாத்தில் வந்து எடுத்த உடனே நம்ம இப்போ இங்கே க்ரீன் கொடுக்கணும், இங்கே வந்து எல்லோ கொடுக்கணும், ஆரஞ்சு கொடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நீங்கள் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், கொடுத்தா என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நீங்கள் ஒரு 3 லேயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே நீங்கள் ஒரு ஒயிட் பேஸ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 வாட்டியோட முடிஞ்சிடும், 2-3 வாட்டியோட முடிஞ்சிடும். சரிங்களா? இதே நீங்கள் வந்து தனியாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லுக்கும் கிடைக்காது. நீங்கள் தனியாக வந்து வெறும் பெயிண்ட் மட்டும் பண்ணிட்டீங்க கிளாத் மேலே, ஆரஞ்சு கலரோ இல்லை க்ரீன் கலரோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த அளவுக்கு வந்து லுக் வந்து தெரியாது. நீங்கள் ஒயிட் பேஸ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் மேலே, அது வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். ஏன்னா எப்பயுமே வந்து கிளாத் மேலே நம்ம பண்ணும்போது ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு தான் நம்ம அடிக்கணும். அப்போ இன்னும் கூட கலர் வந்து அது எடுத்து கொடுக்கும். ஸோ நமக்கு ஷேடிங்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய இப்போ நான் கார்ட்போர்ட்லலாம் பெயிண்ட் பண்ணும்போது ப்ளேவுட்லாம் வாங்குவோம். 8 mm 6 mm இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த பெயிண்ட் தான் வாங்கிப்போம். நம்ம செவுத்துக்கெலாம் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட்டு நல்ல ஏஷியன் பெயிண்ட்டு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஒயிட் கலர் பியூர் ஒயிட்டு விற்கும். அந்த பெயிண்ட்டை வாங்கி அடிச்சிட்டோன்னா அப்படியே நல்லா அழகாக பிடிச்சிக்கும். நம்ம அடுத்து அப்படியே பிரிண்ட் போட்டு நம்ம அதில் ஒர்க் செய்யும் போது அப்படியே நல்லா சூப்பராக அந்த நம்ம மேலே கொடுக்குற கலர் வந்து நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும், நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அதே மாதிரி தான் இது கூட. இப்போது நீங்கள் வந்து கிளிட்டர் வந்து வாங்கிட்டு நிறைய பேர் இங்கே நான் பார்த்தேன், கிளிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்து அப்படியே ஃபில் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி பண்ணாமல் அது வந்து கொஞ்சம் அடைச்சா மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி மெட்டாலிக் பெயிண்டில் ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் ஒயிட் பெயிண்ட் போட்டுட்டு கூட ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணல, அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கிளிட்டர் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த மெட்டாலிக் பெயிண்டில் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க, நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு கோட்டிங் கொடுங்க. அப்போ அந்த மெட்டாலிக் பெயிண்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து ஒரு 1 லைன் வந்து 3D லைனர் இன்னொரு வாட்டி கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ அப்படியே சூப்பராகிடும் உங்களுக்கு தேஞ்சூர் பெயிண்ட். ஏன்னா ரியல் தேஞ்சூர் பெயிண்டிங்கில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மக்கு போடுவோம், அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டு மக்கு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம தங்கம் ஷீட் வாங்கி ஒட்டுவோம். ஏன்னா வந்து தங்கம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 22 பேப்பர் வரும். நமக்கு எப்படி நம்ம கிராம் எவ்வளோ விற்கிது அந்த மாதிரி தான் அதுவும் விற்பாங்க. அதில் டூப்ளிகேட் குவாலிட்டியும் இருக்குது, ஒரிஜினல் குவாலிட்டியும் இருக்குது. நம்ம 22 கேரட் வாங்குகிறோம் தங்கம் அப்படின்னா நம்ம இப்போ கடையில் வந்து 1 கிராம் எவ்வளோ 10,000 ரூபாவா, அதே தான் விற்பாங்க கடையிலையும், அதே ரேட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த ஷீட்ஸ்லேயும் அந்த ஷீட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து தங்கம் தான்.
சரிங்களா. அதனால தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நம்மளே அழிஞ்சாலும் அது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கும் போது அதனோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போது இப்போ கூட கொரோனாவில் ஒரு அன்னபூர்ணி ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஆனால் தங்கம் வாங்கணும் இப்போன்னு சொல்லிட்டு அப்பயே வாங்கிடாத போயிட்டேன். இப்போ இன்னும் ரொம்ப ரேட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு ஒரு புக்கு அந்த 22 பேஜ் தான் இருக்கும். அது வந்து 8,000 சொல்கிறாங்க ஒரு புக்கோட ரேட்டு. அந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கு நல்லா பியூர் கோல்டு. டூப்ளிகேட் கோல்டுனால் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க. எனக்கு வந்து டூப்ளிகேட் போடணும்னு ஆசை இல்லை. நல்லா ஒரிஜினல் போட்டு நம்ம லைஃப் லாங் வந்து நம்மளே இல்லைன்னா அது கூட அந்த பெயிண்டிங் வந்து பேர் சொல்லணும்னு நினச்சி யோசிச்சுட்டு அப்படியே வச்சிட்ருக்கேன். வாங்கணும். ஃபுல்லாக வந்து அந்த ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட் ஸ்டோன் தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிளாக்கில் போட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேணாம்மா இது எனக்கு ரொம்ப அடைச்சிருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ஸ்டோன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு கேட்டதுனால இதில் நான் வந்து நிறைய அவங்களுக்காக வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். கீழே எல்லாம் இமேஜ் முடிஞ்சதும் நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோலேயே வரும் லாஸ்ட்டில். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாருங்கள், பேரட்டுக்கு ஒரு லேயர் வந்து க்ரீன் கிளிப்பச்சை க்ரீன் இருக்குல்ல, பேரட் க்ரீன், அதை கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணால் திருப்பி இன்னொரு கோட்டிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் எடுத்து அவுட்லைன் லைட்டாக அந்த பீகாக்கோட அவுட்லைன் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதை அப்படியே ஷேடிங் கொண்டு வந்துடுவேன். அப்படி கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஷேடிங்ஸ் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஸோ நான் ஃபுல் வீடியோ போடலான்னு பார்த்தேன் அந்த ஷேடிங்ஸ் பண்ணுறதெல்லாம். ஆனால் வந்து ஃபோன் ஃபுல்லாகிடுச்சு. என்னால் நான் வீடியோ போகுதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுன்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபோன் ஃபுல்லான விஷயமே. சரி இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம், உங்களுக்கு பண்ணி காட்டலாம், தனியாகவே நான் என்னோடய சுடிதாரில் போடலான் இருக்கேன். ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது பாருங்கள், ஒரு ஸ்டேஜ் நான் முடிக்கும் போது எடுத்தது. இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஸ் கோட் தான் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி வந்து ஷேடிங்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் கழுத்துக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி இதுக்கெல்லாம் வந்து லைனர் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் ஸ்டோன்ஸ் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷேடிங்ஸ்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு பீகாக்கோட அந்த இதெல்லாமே வந்து வரைஞ்சேன். அந்த தோகை அந்த இதெல்லாம் கர்வாக வரைஞ்சேன். அண்டு கீழே எல்லாமே வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு ஸோ ஃபுல்லாக. ஆனால் எப்பயுமே பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனேலாம் வந்து ஷேட்ஸ் வந்து பண்ண முடியாது. பண்ணலாம், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது பண்ணிடணும், ஷேட்ஸு காய விடக்கூடாது. ஆனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஸ் அடிக்கிறோம்ல, ரெண்டாவது பேஸ் திருப்பி உடனே அடிக்காமல் காயை விட்டுட்டு அடிச்சிங்க அப்படின்னா நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடு வந்து கொடுக்கும்போது டக்குன்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ரலிக்ஸோ இல்லை எந்த பெயிண்ட்டாக இருந்தாலும் டியூப் கலர்ஸ்லாம் இன்னும் திக்காக இருக்கும். பாட்டில் கலராவது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். டியூப் கலர்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும், சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், நமக்கு ஷேடிங் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டக்குன்னு ஷேடிங் கொடுத்துருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஷேடிங்ஸ் கொடுக்கணும்னா லைட்டாக வந்து நீங்கள் தண்ணி தொட்டுட்டு ஷேடிங்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பெயிண்டிங் கட்டி போகுது அப்படின்னா மீடியம் விற்கிது, அதுக்கு 01, 02 இந்த மாதிரி மீடியம் விற்கிறாங்க, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் மீடியம் வாங்கி நீங்கள் பெயிண்டில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியே போகாது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மீடியம் கலந்துட்டு நல்லா கலந்த பிறகு பாட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் கவுத்து போட்டு வைங்க. ஏன்னா எப்பயுமே பாட்டில் வந்து கவுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா பெயிண்ட் வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கட்டி போகாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்த டிப்ஸு. நான் அப்படி தான் என் வீட்டில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். 5 வருஷம் 7 வருஷம் பெயிண்ட்டெல்லாம் இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் நான் கவுத்து தான் வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், கட்டுற மாதிரி இருந்ததுன்னா மீடியம் ஊற்றி வச்சுருவேன். ஸோ அந்தமாரி நீங்கள் மீடியம் ஊற்றி வச்சுருங்க. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு உழைக்கும். கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அதனால் நான் சிம்பிளாக தான் வந்து போட்டேன், ரொம்ப கிராண்டாக வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ இன்னொரு ப்ளவுஸ் நமக்கு வரப்போகுது. ஆனால் வந்து அவங்க இல்லை எங்களதெல்லாம் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இது ஒரு ஆர்ட்ரு, நான் மட்டும் போடணுன்னாங்க. சரி ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க, நான் சோஷியல் மீடியாவில் போடல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நமக்கு வரப்போகுது. அடுத்த ப்ளவுஸ் நான் வந்து போட்டதும் அது காட்ட முடியாது, ஆனால் பார்க்கலாம், எப்பயாச்சும் ஃப்யூச்சரில் வந்து காட்டுறேன், சரிங்களா, ஒரு 1 year 2 year கழிச்சு. இப்போ இந்த பீகாக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்டு இதுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2500 வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டெலாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி வந்து பேக்கும் ஹேண்டும் மட்டும்தான். ஸோ அதனால் 2500 வாங்கியிருந்தேன். ஏன் நான் 2500 வாங்கியிருந்தேன் அப்படின்னா லைனர் வந்து நமக்கு 5 பாட்டில் லைனர் ஆச்சு இதுக்கு.
ஸோ ஒரு லைனர் பாட்டிலே வந்து 35 ரூபாவோ 25 ரூபாவோ சம்திங். ஸோ அப்போ நமக்கு நிறைய ஆகுது இல்லையா, அதனால தான் நான் வந்து இதுக்கு 2.5 வாங்கியிருந்தேன். அண்டு மெட்டாலிக் பெயிண்ட்டும் வந்து கொஞ்சம் நிறைய ஆகுது. நமக்கு ஒரு 2-3 பாட்டில் ஆச்சு, ஒரு 2 பாட்டில் ஆச்சு. ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாமே வந்து ரேட் அதிகம் தான். நம்ம ஆரி மாதிரி வந்து உங்களுக்கு 300 ரூபாய் 400 ரூபாயில் நல்லா கிராண்டாக கொண்டு வந்துடணும், அந்த மாதிரிலாம் முடியாது. இது வந்து பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட் அதிகம், ஒரு ப்ரஷ்ஷு முதல் கொண்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இதுக்கு நான் 2.5 வாங்கியிருக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம். பாய் 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 பாய்.